Welcome all of you to my video. In this video we are going to see chapter 3 algebra exercise 3.10 first sum. So of the following quadratic equations by factorization method அப்படினு சொல்லி ஒரு 5 சம் கொடுத்திருக்காங்க. So factorization method உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள்ஸ் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். So அத பாத்துருங்க. பார்த்துட்டு இத நீங்க பாருங்க எக்சர்சைஸை. So என்னன்னா 4x² - 7x - 2. ஸோ அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போடுங்க ஃபேக்டர்ஸு -2 இங்கே 4 இருக்குது. ஸோ -8 போடணும். நடுவில் வந்து -7. ஸோ அது இங்கே போட்டுக்கோங்க. இப்போது வந்து எதை வச்சு நீங்கள் வந்து ப்ராடக்ட் பண்ணும்போது 8 கிடைக்கும், -8 கிடைக்கும். அதே நம்பர்ஸ் போடும்போது -7 கிடைக்கும். ஸோ அது எந்த நம்பர்ஸ் கேட்டிங்கன்னா 8 1 போடுங்க. ஸோ 8 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு மேலே -8 இருக்குது. ஸோ இங்கே மைனஸ் போடக்கூடாது, இங்கே மைனஸ் போடணும். இங்கே மைனஸ் போட்டால் தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா -8 + 1 = -7 கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா -8 கிடைக்கும். ஸோ ஸ்ப்ளிட் த மிடில் டேர்மில் உங்களுக்கு தெரியும் 4x² மைனஸ் இந்த 4 இதெல்லாம் அதுக்கு பக்கத்தில் 8 டேர்ம்ஸ், அந்த 8ன்றது பாரு அதை டேர்ம் எழுதிக்கிட்டேன் -x - 2. இது கொஞ்சம் திங்க் பண்ணி எழுதணும் இந்த ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம். ஸோ நீங்கள் இங்கே எக்ஸ் போட்டிங்கன்னா இங்கே 8 எடுத்தாலும் ஓகே தான், இங்கே 8x போட்டாலும் ஓகே தான். நான் வந்து 4 பக்கத்தில் வைக்கிறேன், 8 அதுக்கு அதோடைய ஒரு ஃபேக்டர். ஸோ அதனால் ஈஸியாக அதுக்கிட்ட எழுதிக்கிட்டேன். நான் ஜஸ்ட்டு 2 எக்ஸையும் காவலாக எடுத்திங்கன்னா ஸோ 2 யூ நீட் டு டேக் 4 அவுட் சைடு எடுத்துருங்க. 4 எக்ஸையும் எடுத்துட்டிங்கன்னா எக்ஸு மைனஸ் இங்கே எனக்கு 2 இருக்கும். அதே போல் இங்கே வந்து ஒரு மைனஸ் வழி எடுத்துட்டிங்கன்னா மைனஸ், ஸோ இங்கே ப்ளஸ்ஸு. இப்போ நீங்கள் ப்ளஸ் அப்படியே போட்டு -x - 2 போட்டுக்கலாம். ஆக்சுவலாக இதில் 1 இருக்குது. அப்போ இது என்னென்னா ப்ராக்கெட் இல்லாத மாதிரி எழுதிக்கோங்க, x - 2ன்னு வரும். ப்ராக்கெட் வெளியே இருக்கிறதே சேர்த்து எழுதிக்கோங்க. 4x இங்கே ஒன்றுமே இல்லைன்னா +1ன்னு அர்த்தம், = 0. அப்போ நீங்கள் 0க்கு தனித்தனி ஈக்குவேட் பண்ணுங்கள். x - 2 = 0, தட் இஸ் x = 2ன்னு கிடைக்கும். 4x + 1 = 0 என்பதை ஈக்குவேட் பண்ணிங்கன்னா யூ காட் அந்த -1 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போங்க. இது +1 = -1 ஆயிரும். x = -1/4 கிடைக்கும். ஸோ சொல்யூஷன்ஸ் வந்து x = 2 and -1/4 சொல்லி 2 சொல்யூஷன்ஸ் கிடைக்குது. இப்போ செகண்ட் சம் பாருங்கள். 3p² - 6 = p × p + 5 அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு பிஎல் அதாவது நம்பர்ஸில் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்காங்க. ஸோ 3p² - 3 6 are 18 = p × p p², p × 5 that is 5p. ஸோ இப்போ p² டேர்ம்ஸு, ஸோ அதாவது எந்த சைடு கொண்டு வந்துடுறேன் 3p² - p² மைனஸ், ஸோ -5p + 5p இருக்குது. ஈக்குவலுக்கு அந்த பக்கம் வந்தால் -5p -18 = 0ன்னு வரும். ஸோ இங்கே எதுவுமே இருக்குது, அதனால் 0 போட்டுக்கோங்க. இது 2p² - 5p -18. ஸோ இங்கே 2 இருக்கிறதுனால நம்ம ப்ராடக்ட்டை -36 எழுதிங்கன்னா இடையில உள்ள நம்பர் -5. ஸோ -5 சம் பண்ண வரணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா என்ன நம்பர்னு கேட்டிங்கன்னா 9 4s are 36 வரும். ஸோ எதில் போடணும்னா இது -5 வரணும். ஸோ அது கிரேட்டர் நம்பரில் போட்டுங்க, அப்படின்னா உங்களுக்கு வரும். -9 + 4 is -5. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -36 வரும். இப்போ வந்து உங்களுக்கு 9 என்ன இந்த பக்கத்தில் போட்டுக்கிட்டேன். இப்போ 2p² - 4p -9p -18. ஸோ இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் யோசித்து தான் நீங்கள் எழுதணும். ஸோ இதுக்கு 9 போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த 2க்கும் 9க்கும் இது போகாது, காமன் எடுக்க முடியாது. அதனால் நான் அதை 4p பக்கத்தில் போட்டுக்கிட்டேன். ஸோ அதுக்கு உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன்ஸ் ஏற்ப நீங்கள் அதை கரெக்டாக போட்டு நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ இதை மட்டும் நல்லா நான் வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்தது காமன் எடுக்கணும். ஸோ அப்போ 2p அப்படி காமன் எடுத்துட்டேன்னா எனக்கு என்ன ஆகும்னா p மைனஸ் இங்கே வச்சு வரைக்கும் 2 எடுத்தனால 2 இருக்கும், p - 2. அதுபோல் இங்கே மைனஸே ஒரு 9 மைனஸ் எடுத்துகிட்டு ப்ளஸ் இப்போ நீங்கள் -9 எடுத்தீங்கன்னா p + 2 வரும் = 0. ஸோ இங்கே ப்ளஸ் வரும் 2p. ஸோ ஃபஸ்ட்டு p + 2 எழுதிக்கங்க. தென் அடுத்து 2p - 9 = 0 என்பதை எழுதிக்கங்க. ஸோ p = -2 வரும். ஏன்னா வந்து -2 அந்த பக்கம் கொண்டு போங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி 0 ஒரு ஸ்டெப் போட்டுக்கிட்டேன். p + 2 = 0 அண்டு 2p - 9 = 0ன்னு கிடைக்குது அந்த ஸ்டெப்பு. ஸோ p = -2 அண்ட் இங்கே வந்து 2p - = 9. ஸோ p = 9/2 கிடைக்குது. ஸோ இது ரெண்டு தான் உங்களுக்கு சொல்யூஷன். ஸோ p = -2 அண்டு 9/2. இப்போ தேர்ட் சம் பார்க்கும் பொழுது தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரூட் ஆஃப் a × a - 7 = 3√2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரூட் ஆஃப் a × a - 7 = 3√2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஸ்கொயரிங் அண்ட் போத் சைட்ஸ் பண்ணிக்கோங்க.
ஏன் சொன்னாச்சா ரூட்டில் இருக்குது. ஸோ ரெண்டாம் பக்கம் ஸ்கொயர் பண்ணியாச்சும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து ரூட்டில் இருக்கிறனால டோட்டலாக ஸ்கொயர் ஆகும்போது அந்த ரூட்டு போயிடும். ஸோ a × a - 7 கிடைக்கும். இது 3 - √2 ஹோல் ஸ்கொயர் பண்ணுறீங்க. யூ ஆர் நாட் டேக்கிங் த √2 20 ஸ்கொயர். √2 மட்டும் நீங்கள் ஸ்கொயர் பண்ணலை, யூ ஆர் டேக்கிங் த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா போத் சைட்ஸ்லேயே மொத்தமாக ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை நீங்கள் பண்ணுங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா 3√2 என்பது என்ன ஆகும்னா 3√2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ 3க்கு ஒரு ஸ்கொயர் அண்ட் √2க்கு ஒரு ஸ்கொயர்னு சொல்லிட்டு வரும். அப்படின்னா 9 × 2 18 சொல்லிட்டு வரும். ஸோ √2 ஸ்கொயர் 2, 3 ஸ்கொயர் 9, 9 2 18 சொல்லிட்டு வரும். நீங்கள் 18 போட்டுக்கலாம். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் எடுக்கிறது 3√2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ 3√2 ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த 3க்கு ஒரு ஸ்கொயர், √2க்கு ஒரு ஸ்கொயர். ஸோ அதனால் √2 த ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்னா √2 த ஹோல் ஸ்கொயர் வந்து 2 வரும். ஸோ இங்கே 3 ஸ்கொயர் 9, 9 2 18 அவ்வளோதான். ஸோ இதை எரேஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து ஏ மல்டிப்ளை பண்ணிக்கிறது உள்ளே கொண்டு போயிருங்க. a² - 7a = 18 வரும். 18 எந்த பக்கம் கொண்டு அந்த இடத்துல 0 ஆயிரும். ஸோ a² - 7a - 18 = 0ன்னு வருது. இப்போ -18 and 7 -18 -7 போட்டுக்கோங்க. ஸோ -18 -7 போட்டிங்கன்னா இது என்ன வரும்னா 2 9s வரும். ஏன்னா -18 இருக்குது. ஸோ இந்த -7 வரும். இந்த இடத்துல மைனஸ் போட்டுக்கிட்டே -9 + 2 வந்து உங்களுக்கு -7 வரும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -18 வரும். ஸோ இந்த 2 வந்து a² - 2a இன்னும். ஸோ 7a வந்து உங்களுக்கு போகாது, அதனால் 9a இருக்குது. ஸோ 9a போகும். 9a போட்டுக்கோங்க. 9a - 18 = 0. ஸோ சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ப இதை நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க. ஸோ இது எனக்கு கரெக்டாக ரெண்டுமே போகுது, அதனால் நான் போட்டுக்கிறேன். இங்கே 1 இருக்குது, நோ ப்ராப்ளம். இங்கே a மட்டும் வெளியே எடுத்திங்கன்னா a - 2ன்னு வரும். இங்கே வந்து 9 எடுத்துட்டிங்கன்னா a - 2 வரும். +2. ஸோ அப்போ இங்கே +2 வரும். ஸோ a² + 2a நாங்கள் ப்ளஸ்ஸை போட்டு அடிக்கடி மறந்துடுவோம். ஸோ அதை மாதிரி நீங்களும் கேர்லெஸ் பண்ணுறாதீங்க. ஸோ a + 2 - 9 × a + 2 = 0. அப்போ a + 2 × a - 9 = 0. ஸோ a = -2 and a = 9 சொல்லிட்டு கிடைக்குது. இது அவங்க -2 and a = 9. ஸோ 2 சொல்யூஷன் கிடச்சிட்டு இப்போ நம்ம 4th சம் போகலாம். 4th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா √2x² + 7x + 5√2 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 4th சம் வந்து உங்களுக்கு √2x² + 7x + 5√2. ஸோ இது 5√2 = 0ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்னா சால்வ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து 5√2 போட்டுக்கோங்க. ஏன்னா ப்ராடக்ட்டில் அதாக இருக்குது. இங்கே √2 மல்டிப்ளை பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ √2 இதை மொத்தத்தையும் இங்கே மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 √2 ஆச்சுன்னா மல்டிப்ளை ஆகும். ஸோ 5√2 × 2ன்னு ஆயிரும். ஸோ இது என்ன ஆகும்னா √2 × 5√2 is going to be 5 எப்படியா இருக்கும். √2 × √2 உங்களுக்கு 2ஆக வரும். தட் இஸ் கோயிங் டு பி 10ன்னு சொல்லிட்டு வரும். 10 வருதா, 10 போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து √2 5√2 இங்கே போட்டுக்கோங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா 5√2க்கு வந்து உங்களுக்கு என்னென்ன சொல்யூஷன்னா இங்கே 7x 5√2 கிடையாது 7x. ஸோ 7 போட்டுக்கோங்க. ஸோ சொல்யூஷன்ஸ் என்னென்ன இருந்துச்சுன்னா 5 and 2 தான். ஏன்னா 5 2 are 10, தென் 7 வரணும்னா உங்களுக்கு வந்து 5 + 2 7. ஸோ இது நீங்கள் √2x² + 7 இங்கே 2 போட்டுக்கிட்டே நாங்கள் √2 இருக்குது. ஸோ 2x + 5x + 5√2. ஸோ இது புரிஞ்சுருக்கு. அந்த 10 எப்படி வந்துட்டு நீங்கள் 5√2 இருக்குது. அந்த √2 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 √2 மல்டிப்ளை ஆகும் 2 ஆகும். ஸோ அங்கே 5 2s இருக்கும். 5 × 2 இருக்கும். அந்த 5 2s 10 அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ப்ளிட்டிங் மல்டிப்ளை பண்ணி இந்த மாதிரி கொண்டாதுங்க. ஸோ இதில் நல்லா கவனிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. ஸோ பாருங்கள், இது வந்து 2ன்னு இருக்குது, இங்கே √2 இருக்குது. ஸோ எந்த நம்பர் நீங்கள் காமனாக எடுக்க முடியுமா பார்த்தீங்கன்னா இந்த 2 முதல்ல நீங்கள் √2 × √2 மாற்றிங்க. ஸோ 2√x² + √2 × √2. ஏன்னா √2 × √2 என்னது 2 தானே, x + 5x. ஸோ 5x இருக்கட்டும், 5 நீங்கள் கூட மாற்றிக்கலாம். நான் மாற்றி போடி ரொம்ப நல்லது. ஸோ காமனாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் காமன் பண்ணி போகிறதுக்காக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ √5னால √5 × √5 5 தான். x + 5√2 தட் இஸ் = 0. இப்போ நீங்கள் √2 காமனாக எடுங்க. √2 ஒரு எக்ஸையும் காமனாக எடுத்தீங்கன்னா இங்கே ஒரு எக்ஸ் இருக்கும், இங்கே வந்து ஒரு எக்ஸ் இருக்காது, இங்கே √2 மட்டும் மிச்சம் இருக்கும். ஸோ +√2 அவ்வளோ. ஸோ இங்கே அதில் x + √2 கொண்டு வரணும்னா நீங்கள் go to take காமன் √5. ஸோ இதில் கைஸ் இதை 5னே போட்டுக்கோங்க. ஸோ அப்போ கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ 5 இங்கே இருக்கேன்னா நான் 5னே போட்டுக்கிட்டேன். ஸோ √5 மாற்ற தேவையில்லை, நான் ஃபஸ்ட்டில் மாற்றணும்னு சொன்னேன். ஸோ நான் மாற்றினா வரணும்னு நினச்சேன், பட் இது கொஞ்சம் மாற்றினா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அப்படி 5னே வச்சுக்கிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ 5x னா 5 மட்டும் காமனாக எடுத்துருக்கேன். ஸோ 5 காமனாக எடுத்திங்கன்னா x + √2 அப்படி வந்துடும் = 0. ஸோ இப்போ √2x + 5, அதாவது ப்ராக்கெட்டில் அதை மேலே நான் காமனாக எடுக்கிறேன். அதுக்கு முன்னாடி உள்ள டேர்ம்ஸ் நான் ஃபஸ்ட்டு எழுதிட்டேன். ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு x + √2 தான் எழுதணும். ஸோ எப்படி மாற்றி எழுதினாலும் ஒன்றும் இல்லை,
பட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கவங்க ஃபஸ்ட்டு ரூட் 2 காமன் உள்ளதை எழுதிட்டு தென் அடுத்தது இதை நீங்கள் எழுதிக்கங்க இன்னொரு வச்சிருக்க டேர்ம்ஸ். ஸோ அப்படி தான் நீங்கள் மேக்ஸிமம் எழுதணும். ஸோ நான் தெரியாமல் எழுதினேன், பட் இப்படி இது நாட் ப்ராப்ளம், இப்படி எழுதினாலும் நோட் ப்ராப்ளம். ஸோ வந்து இப்போ ஈக்குவேட் பண்ணிக்க ரூட் 2 எக்ஸ் ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0 அதே போல் எக்ஸ் ப்ளஸ் ரூட் 2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா இது ப்ளஸ்ஸு 0 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரூட் 2 வரும். இது வந்து ரூட் 2 எக்ஸு அந்த பக்கம் 5 எந்த பக்கம் போயிட்டா மைனஸ் 5 ஆயிரும். ஸோ எக்ஸு ஸோ ரூட் 2 தான் எக்ஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி காமனாக போட ரூட் 2 இந்த மாதிரி எழுதும்போது கவனமாக இருந்துங்க, அது எக்ஸ் பக்கத்தில் வந்துடக்கூடாது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5 பை ரூட் 2. ஸோ இதுதான் அவங்க சொல்யூஷன்ஸ். மைனஸ் 5 பை ரூட் 2வும் ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரூட் 2 அண்ட் மைனஸ் 5 பை ரூட் 2. ஸோ தீஸ் ஆர் த சொல்யூஷன்ஸ் ஆஃப் திஸ். இப்போ லாஸ்ட்டாக ஃபிஃப்த்து பாருங்கள். ஃபிஃப்த் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2x² மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1/8 இஸ் ஈக்குவல் டு 0 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு மல்டிப்ளை திஸ் 8 போத் சைட். ஸோ 18 அப்படியே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ 8x². ஸோ 2x 16 16x² மைனஸ் 8x, அதாவது 8 எல்லாத்தையுமே மல்டிப்ளை ஆகும். 8x ப்ளஸ் 1 பை கீழே 8 இருக்குது இஸ் ஈக்குவல் டு 0. 8 அந்த மாதிரி எடுத்துட்டா 16x² மைனஸ் 8x ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. 8 அங்கே போய் 0 மல்டிப்ளை ஆகிட்டா ஒன்றுமே ஆகாது, 0 தான் இருக்கும். இப்போ அந்த 16x² ஆச்சுடும். ஸோ 1 இங்கே 16 இருக்குது. ஸோ 16 போட்டுக்கோங்க, இங்கே மைனஸ் 8. ஸோ எந்த நம்பர்னு கேட்டிங்கன்னா ஸோ எந்த நம்பர் போடலான்னு சொன்னாச்சா 4 போடலாம். பட் கீழே மைனஸ் இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்குமே மைனஸ் போட்டுக்கோங்க. ஸோ ரெண்டுத்துக்கு மைனஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து 16x² மைனஸ் 4x ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 போட்டுக்கோங்க. ஸோ அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து நான் 4 காமன் எடுத்துட்டேன்னா 4x² மைனஸ் ஸோ எக்ஸையும் காமன் எடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸையும் காமன் எடுத்துகிட்டு எக்ஸ் மைனஸ் 1 சொல்லி போட்டுக்கோங்க. இங்கே வந்து 4x மைனஸ் 1 வரும்னா ஒரு மைனஸை காமன் எடுத்துருங்க. ஸோ அப்போது 1 ஆக்சுவலாக ஒன்றுமே எடுக்க முடியாது. ஸோ அதனால் 1 4x மைனஸ் 1 வந்துடும். மைனஸ் 1 காமன் எடுத்திங்கன்னா இது மைனஸ் 4x ப்ளஸ் 4x ஆகும். ப்ளஸ் வந்து இருக்கிறது மைனஸாகவும் மாறும். ஸோ மைனஸ் வெளியே எடுக்கும்போது ஸோ இது வந்து 4x. ஸோ இங்கே எடுத்தது வந்து அவங்களுக்கு வந்து 4. ஸோ 4 4 தான் 16. ஸோ 4x மைனஸ் 1. ஸோ 4x மைனஸ் 1 ஒருக்கா போட்டுக்கோங்க. மறுபடியும் ஒருக்கா 4x மைனஸ் 1. அப்படின்னா மீனிங் என்னென்னா 4x மைனஸ் 1 தான் ஹோல் ஸ்கொயர் இருக்குது அர்த்தம். அப்படின்னாச்சுன்னா ஸ்கொயர் அந்த சைடு போகும்போது 4x மைனஸ் 1 = ரூட் 0. ஸோ வந்து இந்த மாதிரி இருக்கும். பட்டு ப்ளஸ் ஆர் மைனஸில் வரும். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 0. அப்போது 4h = 1, h = 1/4. ஸோ ட்வைஸ் 2 தடவை இருக்கும். ஏன்னா வந்து நமக்கு என்ன வந்துச்சு எக்ஸு, நம்ம அதை ஸ்கொயராக மாற்றிட்டோம். ஸ்கொயராக மாற்றி நம்ம ஸோ ஒரு 4x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் 2 தடவை இருக்குது. அதனால் நீங்கள் என்ன ஆகும்னா அங்கே ரூட் வரும் ரூட் 0. ஸோ அப்படின்னாச்சா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆக்சுவலாக வரும். ஸோ அப்போ 4x மைனஸ் 1 2 தடவை இருக்குது. அப்போ வந்து x மைனஸ் 1 ட்வைஸு. ஸோ இல்லைனா நீங்கள் இப்படி பண்ண வேலை இப்படி கூட பண்ணிக்கலாம் தனித்தனியாக. 4x மைனஸ் 1 = 0. இப்போ 4h = 1, h = 1/4 ஒருக்கா வரும். அதே போல் மறுபடியும் ஒருக்கா சால்வ் பண்ணிங்கன்னா 2 தடவை இருக்குது உங்களுக்கு தெரிய வரும். h = 1/4. ஸோ 2 தடவை இருக்குதுன்னு நான் சொன்னது உண்மையாயிடுச்சு. ஸோ அதனால தான் இங்கே நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி பண்ணாலும் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம். ஸோ 4x மைனஸ் இது ஆக்சுவலாக 2 தடவை சேமாக இருந்தாலும் நான் ஹோல் ஸ்கொயர் போட்டுட்டு லாஸ்ட்டில் அது 2 தடவை இருக்குதுன்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஹோல் ஸ்கொயர் வரும்போது ஆக்சுவலாக 2 சொல்யூஷன்ஸ் 2 தடவை அந்த சேம் சொல்யூஷன் இருக்கும். ஸோ இதை மறந்துடாதீங்க. ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் கேளுங்க. தேங்க்யூ.